அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் மீண்டும் அப்ளை பண்ண சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க. பல்வேறு மாவட்டத்துக்கு நம்ம வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக 3 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 3 மாவட்டத்துக்கு மீண்டும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்கு அப்ளை பண்ண சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், பெரம்பலூர் மற்றும் தென்காசி மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 109 கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 21 கிராம உதவியாளருக்கு இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் 24 கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மீண்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இதுக்கு வயது வரம்பு கொஞ்சம் கூட்டி இருக்கிறதுனால அவங்க திருப்பி அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதிகபட்ச வயது வரம்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறதுனால அந்த வயதுக்கு உட்பட்டவங்க மீண்டும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு முன்னாடி சொல்லி இந்த வயதில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது வரைக்கும் நான் பண்ணலை, புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்கள். இப்போ வயது வரம்பு அதிகரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த வயதுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாவட்டத்துக்கு காஞ்சிபுரம், பெரம்பலூர், தென்காசிக்கு பார்ப்போம். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த மாவட்டங்கள் வரும்போது நம்ம ஒரு வீடியோவை போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு தாலுக்கா வைஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 25/10/2025 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது? 109 இருக்குது இல்லையா? அந்த 109ல் என்னென்ன தாலுக்காவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாலுக்காவுக்கு இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக்காவுக்கு இருக்குது, உத்திரமேரூர் தாலுக்காவுக்கு இருக்குது, வாலாஜாபாத் தாலுக்காவுக்கு இருக்குது, குன்றத்தூர் தாலுக்காவுக்கு இருக்குது. இந்த தாலுக்காவுக்குலாம் வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்கள் தாலுக்காவுக்கு உங்கள் கிராமத்தில் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வேறு கிராமத்துக்கு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுக்காவில் நீங்கள் வசிக்கிறவங்களாக இருக்கணும். 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பொதுவான விவரங்களை நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த தாலுக்காவிலே வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயது வரம்பு பாருங்கள். இதில் வந்து குறைந்தபட்ச வயது வந்து அனைத்து பிரிவினருக்கும் குறைந்தபட்சம் 21 இருக்கணும். பொது பிரிவினருக்கு அதிகபட்சமாக 32 வயதும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சினா 39 வயதுக்குள்ளே இருக்கணும். பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை அதாவது எஸ்சி, எஸ்டி, விடோ அது எல்லா கேஸ்ட்டுக்கான விடோவுக்கு 42 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய தாலுக்காவுக்கு நேராகவும் போய் அப்ளை பண்ணிக்கலாம், அஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பொதுவான விவரங்கள். இப்போ நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நான் சொன்ன தாலுக்காவை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க 25ஆம் தேதிக்குள்ளே, அக்டோபர் மாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/10/2025 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அது என்னென்ன தாலுக்காவுக்கு இருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் அப்படிங்கிறது பார்ப்போம். அதில் பாருங்கள், பெரம்பலூர் தாலுக்காவில் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு 6 வேக்கன்சி இருக்குது. அடுத்து குன்னம் தாலுக்காவில் 6 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வேப்பந்தட்டை தாலுக்காவில் 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஆலத்தூர் தாலுக்காவில் 6 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ தாங்க பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஒதுக்கியிருக்க வேக்கன்சி. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு இப்போ நான் சொன்ன தாலுக்காவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்காசி மாவட்டத்துக்கு பார்ப்போம்.
தென்காசி மாவட்டத்துக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் 24/10/2025 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் தென்காசி மாவட்டத்துக்கு 24 வேக்கன்சி இருக்குது. அந்த 24 வேக்கன்சி என்னென்ன தாலுக்காவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி தாலுக்காவுக்கு இருக்குது, ஆலங்குளம் தாலுக்காவுக்கு இருக்குது, கடையாநல்லூர் தாலுக்காவுக்கு இருக்குது, செங்கோட்டை தாலுக்காவுக்கு இருக்குது, அடுத்து சிவகிரி தாலுக்காவுக்கு ஒதுக்கியிருக்காங்க, திருவேங்கடம் தாலுக்காவுக்கும் வேக்கன்சி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த தாலுக்காவிலலாம் தென்காசி மாவட்டத்துக்கு வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த காஞ்சிபுரம், பெரம்பலூர், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் இருக்க அந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3 மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வரும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.